நம்ம லாஸ்ட்டு வீடியோலயே சொல்லியிருந்தோம் தெரியுமா? அதாவது நம்ம வேணி வந்து ஒரு மாரி மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அவங்களால வந்து விக்கிய விட்டு குடுக்கவும் முடியல. அட் த சேம் டைம் அவர் பண்றத டாலரேட்டும் பண்ண முடியலன்னு. அதுக்கேத்த மாரியே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வேணி நேரா போயிட்டு ஐஷு கிட்ட, "நீயா போயிட்டு ராஜன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு போவாங்க. பட் அதே எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்ல விக்கியுமே புடிச்சு கத்துவாங்க. அதாவது "நீ ஃபெயில் ஆயிட்டு, யார் தலையிலயாவது கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்க்காத. ஃபர்ஸ்ட் யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ பண்ண தப்ப நீ இது பண்ணு. நீ தான் வந்து இந்த மாரி பில்ஸ் எல்லாம் ஃபோர்ஜரி பண்ண. நீ பண்ண தப்புக்கு தான் நீ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க." அப்படிங்கிற மாரி விக்கியுமே வந்து அவங்க இது பண்ற மாரி காட்டுவாங்க. ஸோ இந்த வேணியோட கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லா காட்டியிருக்காங்க. அது தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோடு ஃபுல்லாவே நம்ம ரியா அண்ட் தீபக்க பத்தி தாங்க போகும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ரியா அண்ட் தீபக் வந்து அந்த ரெசார்ட்லயே தானே இருக்கிறாங்க. ஸோ ரியாக்கு வந்து ஒரு ஜூஸ் ஒண்ணு வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூம் சர்வீஸ்ல இருந்து இது வந்து ராஜன் சார் தான் குடுக்க சொன்னாரு அப்படின்னுவாங்க. அப்பவே நம்ம தீபக்கோட மூஞ்செல்லாம் மாறுது. சரி ஓகே நீங்க போங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நீங்க இந்த ஜூஸ குடிக்கிறீங்களான்னு பார்த்துட்டு தான் வர சொன்னாரு அப்படின்னு வேற ஒண்ணு சொல்லிருவாங்க. ஸோ தீபக் அந்த இடத்துல வந்து அதுக்கு மேல அவரால டாலரேட் பண்ண முடியாது. யார் அது அப்படின்னு கேட்டா க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னதுக்கு, க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஹஸ்பண்ட் கேர் பண்றத விட ஒரு லெவல் மேல இருக்க மாரி இருக்கே. இது எப்படி ஒரு ஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, இவங்களோட பதில் செமையா இருக்கும். ஹஸ்பண்டோட கேர் வந்து பல லெவல் கீழ இருக்கிறப்போ, எல்லார் பண்ற கேருமே வந்து ஜாஸ்தியா இருக்க மாரி தான் தெரியும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அப்பா சின்ன ஒரு செருப்படி அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ரிசார்ட்ட நானே எடுத்து நடத்தலாம்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம ரியா சொன்னதுக்கு, தீபக்கோட அந்த ரியாக்ஷன்லாம் அப்பா என்ன ஒரு இரிட்டேஷன்ங்க. அந்த மாரி ரியல்ல யாராவது பேசினாங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு இரிட்டேட் ஆகும் அப்படிங்கிறதே வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்படி வந்து அவரு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு. இவ்ளோ பெரிய ரெசார்ட்ட நீ எப்படி நடத்துவ? அதுவும் ஒரு பொண்ணா தனியா உன்னால எப்படி பண்ண முடியும்? பிசினஸ் ஸ்கில்ஸ்லாம் வேணும் அப்படின்லாம் இவர் ஓவரா பேசுவாரு. அங்கேயும் நம்ம ரியா வந்து பயங்கரமா ஒரு கவுண்டர் ஒண்ணு குடுப்பாங்க. நமக்குள்ள இருக்கிற ப்ராப்ளமே என்னன்னு உனக்கு இன்னும் ஃபுல்லா தெரியாது. இதுல நீ வந்து இங்க ரெசார்ட்ல இருக்க ப்ராப்ளம் பத்தி பேசுறியா? அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு கோவமா எந்திச்சு போயிருவாங்க. இன்ஃபாக்ட் அந்த பர்த்டே பார்ட்டிய பத்தி சொல்றப்போ ரியா ரொம்பவே கிளியரா எனக்கு சுத்தமா பர்த்டேவ செலிப்ரேட் பண்ற அளவுக்குலாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. என்ன விட்டுரு அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து சேஞ்ச் ஆகணும்னு சொன்னல. நான் இப்படி தானே இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். என்ன அந்த மாரி இருக்க விடு. அப்படி இப்படின்லாம் என்னத்தையோ பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த பார்ட்டிய அரேஞ்ச் பண்றாரு. அண்ட் வேணும்னே ராஜன போய் பர்சனலா வேற இன்வைட் பண்றாரு. ஆனா அந்த பார்ட்டியும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒண்ணு போட்டுட்டு அப்படியே காட்டியிருப்பாங்க. அதில எல்லாத்தையுமே வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது நம்ம வெற்றி அண்ட் ஐஷு அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷு வந்து வெற்றிய ஃபோட்டோ எடுக்கிறது, வெற்றி ஐஷுவ ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு, இதில நெடுமாறன் வந்து தூரத்திலேருந்து பார்த்து ஐய்யயோன்னு அவரு அந்த பதட்டத்த நீங்க நோட் பண்ணணுமே! அவர் வந்து அவ்ளோ இதுவாயிருவாரு. என்னடா நடக்குது இங்க? அப்படின்ற மாரி. அண்ட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, நம்ம வேணி விக்கிட்ட போய் பேச ட்ரை பண்ணுவாங்க. அவரு செம்ம கோவமா வந்து ஒரு சைட் போயிருவாரு. அண்ட் அவரு ரூம் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால, இந்த தண்ணி பாட்டில்லாம் எடுத்துட்டு போய் எல்லார்ட்டயும் குடுத்துட்டு இருப்பாரு. இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்த்டே பார்ட்டில நம்ம சாடிஸ் தீபக் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ட பண்றாரு. என்னோட வாழ்க்கை என் ட்ரூ லவ் ரியாவோட பர்த்டே இன்னைக்கு அப்படின்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு, எங்களோட சின்ன ஃபேமிலில எக்ஸ்ட்ராவா ஒருத்தங்க வரப்போறாங்க. வி ஆர் பிரெக்னன்ட் அப்படிங்கிற மாரி அனௌன்ஸ் பண்ணுவாரு. அதோட கூட நிறுத்த மாட்டாருங்க. இதுல பேர் வேற வச்சிருவாரு. பையனா இருந்தா தயாளனா, பொண்ணா இருந்தா வந்து தியாவோ சொல்லுவாரு. இத கேட்டுட்டு நம்ம ரியா பார்த்தீங்கன்னா செம்மையா ஷாக் ஆயிட்டு கிட்ட போயிட்டு என்னது இது? ஏன் இப்படி பண்ற? அப்படின்னு கேட்டதுக்கு சொல்றதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. ஜஸ்ட் ஷட் அப் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. என்ன மாரியான ஆள் அப்படின்னு இருந்தது. ஸோ ரியாக்கு வந்து ஃபேஸே மாறிடுது. நான் அவங்க அப்பாக்கு இன்ஃபாக்ட் அப்பதான் இந்த தெரிய வருது இல்லையா? அவர் வந்து சந்தோஷப்படுறாரு. பட் அட் த சேம் டைம் வந்து பொண்ணோட ஃபேஸ பார்த்து என்னடா இவ்ளோ சோகமா இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து அவர் நினைச்சு ஃபீல் பண்ற மாரி காட்டுவாங்க. அதுவும் இல்லாம இந்த எபிசோட்ல தான் பார்த்தீங்கன்னா, அவர் நெடுமாறன கூப்பிட்டு சொல்லியிருப்பாரு. இந்த மாரி நான் ரியாக்கு வந்து எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிடலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு எப்படியுமே வந்து உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்றப்ப நம்ம நெடுமாறன் வேற ரொம்ப சந்தோஷமா ஷூர் கண்டிப்பா நல்ல டிசிஷன் அப்படின்லாம் சொல்லுவாரு. ஆனா சொல்லிட்டு இவர் போனதுக்கு அப்புறமா அந்த நெடுமாறனால வந்து அத டாலரேட்டே பண்ணிக்க முடியாது. அதுவும் அந்த சேர்ல அவர் வந்து உட்கார்ந்து அவர் அந்த இடத்துல இருக்கிற மாதிரிலாம் இமேஜின் பண்ணி சிரிச்சுட்டு டக்குன்னு அந்த சேர்ல அவர் இல்ல அப்படிங்கிறத யோசிச்சோன்னா அவர் கொடுத்த அந்த எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ எபிசோட் 16ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நடந்துச்சு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரியா அண்ட் தீபக் வந்து சேரணுமா சேரக்கூடாதா? அண்ட் அட் த சேம் டைம் நம்ம ராஜன் வந்து ரியா மேல வச்சிருக்க அந்த கேர் அண்ட் அஃபெக்ஷன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு காலேஜ் டைம்ல இருந்தே அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரும் ரியாவும் ஒன்னு சேர்ற மாதிரி கொண்டு போனா அது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளவுதாங்க. இந்த வாரம் அந்த 4 எபிசோடுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.